சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா ரெடியா இருக்காரு. நம்மளுடைய கேள்விகளை அவரிடம் கேட்கலாம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. என்ன சார், தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு போலயே? தமிழ்நாட்டில் என்றைக்குமே பரபரப்புக்கு குறைச்சலே இல்லை. திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் பரபரப்பு, படபடப்பு எல்லாமே இருக்கும். பரபரப்பு வைக்கிறதுன்னா படபடப்பு 60 வயசுக்கு மேலே. பரபரப்புன்றது உங்களுக்கு அப்படியே எதுவும் நடக்குதே அப்படின்னு. படபடப்புன்றது ஐயோ நடக்குதே. இதுதான் பரபரப்புக்கும் படபடப்புக்கும் ரெண்டுத்துக்கும் குறைவே இல்லாம நீங்க சொன்ன அந்த ரெண்டாவது படபடப்பு. முதல் கேள்வி அப்படிதான் இருக்கு போலயே. கேளுங்க. அதாவது மலைச்சாமி நங்கநல்லூர்ல இருந்து கேட்டிருக்காரு. காவல்துறை ஏடிஜிபி ஒருவரே ஆள் கடத்தல் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி கைது செய்யப்பட்டுள்ளாரே. இந்த ஹாட் டாபிக் அதுதான். இந்த புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர், எதிர்கட்சி, அவர் அதிமுக கூட்டணியில் இருந்தார். அவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அவரை கைது செய்ய போனாங்க. ஒரு 200-300 பேர் அதை தடுத்தாங்க, அவருடைய தொண்டர்கள். அவர் திடீர்னு தலைமறைவாயிட்டார். ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டார். என்ன விஷயம்னா, யாரோ ஒரு பொண்ணு, வழக்கமான தமிழ்நாட்டில் இந்த என்ன சொல்கிறது, ஆணவ காதல், அந்த காதல், ஏதோ ஒரு காதல் சொல்லுவாங்க, ஆணவ கொலைகள் சொல்லுவாங்க. ஆணவ கொலைகள் கரெக்டு. ஆணவ காதலாக வர்றது தானே ஆணவ கொலையாக வருது. அப்படி வச்சுங்க. அதாவது சாதி மாற்ற காதல் அப்படின்னு வச்சுங்க. அதில் அந்த பொண்ணு வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனை இந்த மாதிரி பையன் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பூவை ஜெகன் அவர் மூர்த்திகிட்ட சொன்ன உடனே இந்த பையனை கூட்டி எச்சரிக்கணுங்கிறதுக்காக பையனோட தம்பியை அவர் கடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஒரு ஹோட்டலில், ஏதோ இந்த ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணதா. இது யாரை வச்சு கடத்துறாருன்னா, ஒரு ஏடிஜிபி தமிழ்நாட்டில் ஆயுதப்படையில் இருக்கார், ஜெயராம்னு, எச்எம் ஜெயராம். அவருடைய வண்டியில் வச்சு கடத்துறாங்க. அப்புறம் கடத்தி கொஞ்ச நேரத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. அந்த வீட்டுக்காரங்களை அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போன பையன் தனுஷ்னு நம்ம பேர், அவனுடைய பெற்றோரையோ அவனையோ மிரட்டுவதற்காக அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தெரியுது. இதில் வர்ற விவரங்கள் பார்த்தீங்கன்னா, பகீர்னு நான் சொன்ன பரபரப்பு படபடப்புக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு இலக்கியபூர்வமாக இலக்கணபூர்வமாக புரியும். 25 லட்சம் ரூபா அந்த ஏடிஜிபிக்கு பேசப்பட்டிருக்கிறது இந்த கடத்தலுக்கு. இந்த ஏடிஜிபி ஜெயராம் யாருன்னா, இப்போ ஆயுதப்படையில் இருந்தாலும் ஒரு பீரியடில் அஸ்ராகர்க்குன்னு வடக்கு மாநில இதில் ஐஜியாக இருந்தார். ரொம்ப நேர்மையான அஸ்ராகர். அவர் இருக்கும்போது என்ன பண்ணார், ஒரு ராமாபுரம், நம்ம ராமாபுரம் அங்கே ஒரு ஸ்பான்னு சொல்லிட்டு உள்ள பிராத்தல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்பாவும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, பட் அந்த மாதிரியும் இருக்குது, ஞானசேகரன் உட்பட. அப்போது அந்த ஸ்பாவில் போய் ரைடு பண்ணி அவர் அஸ்ராகருக்கு அவருடைய இதில் போய் பிடிச்சாங்க. பிடிச்சி எல்லாத்தையும் அங்கே உள்ள அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி பார்த்தா, அந்த ஸ்பால அதோடைய ஓனர்கள், சில பெண்கள், அவங்க கூடலாம் இந்த ஜெயராம் அப்போ அவர் ஏதோ ஐஜி அவன் இருக்கார், அவர் கேக் வெட்டி கொண்டாடுறார். எந்த இடத்துல, பிராத்தல் நடக்கிற இடத்துல. அதே மாதிரி உங்களுக்கு ராஜேஷ் தாஸ்னு ஒரு டிஜிபி ஒருத்தர் இருந்தார். அவர் தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு எஸ்பி கிட்ட தவறாக நடக்க முடிஞ்சதா அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி, ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்போ அவரை டிஸ்மிஸ் பண்ணி அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து அவர் மேல்முறையீட்டில் இருக்குது அந்த மேட்ரு. அந்த மேட்டரில் என்ன பண்ணார், அந்த எஸ்பி அங்கேருந்து எங்கேயோ விழுப்புரமா எங்கேயோ அங்கேருந்து சென்னைக்கு வராங்க. ஹோம் செக்ரட்டரி பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு வராங்க. அவங்கள வழியிலேயே மடக்கி செக் போஸ்ட்டில் வர விடாமல், வந்தால் தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மிரட்டுறதுக்கு ராஜேஷ் தாஸ் சொல்லி இந்த ஜெயராம் தான் உத்தரவிட்டு வேற ஒரு எஸ்பி அனுப்பிச்சு, அந்த எஸ்பி
அவருக்கும் வந்து சிறை தண்டனை வர மாதிரி இப்போ கிட்டத்தட்ட வந்து கடைசி அவர் வந்து ஐயா நான் மேலே உள்ளவன் சொல்லி தான் நான் செஞ்சேன், எனக்கு வேறு வழி இல்லை சொல்லி அவரை வந்து வார்னிங்கோடு ரிலீஸ் பண்ணாங்க. இதற்கு இடையில் இந்த 2 பேருக்கு நடுவில் இருந்தவர் ஜெயராம் தான். ராஜேஷ் தாஸ் சொல்லி அந்த உத்தரவை இட்டவர் ஜெயராம். இந்த ஜெயராம் ஆக மட்டும் ரொம்ப பிரபலமானவர். 25 லட்ச ரூபா. அவருக்கு யார் 25 லட்ச ரூபா பேசுகிறாங்கன்னா மகேஸ்வரின்னு ஒரு பொம்பளை. அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் என்னென்னமோ சொல்கிறாங்க. தமிழில் இந்த மாதிரி சௌகரியமாக ஒரு வார்த்தை இருக்குது, சமூக ஆர்வலர். சமூக ஆர்வலர். ஆமாம், அவங்க ஒரு சமூக ஆர்வலர். சரி, பெரிய சமூகம், ஆர்வம் கொண்டவர் இல்லை, பெரிய சமூகம். நான் சொல்கிறது பெரிய சமூக ஆர்வலர், பிரபலமானவர். அந்த அம்மா தான் இதை இந்த பஞ்சாயத்தை ஏற்பாடு பண்ணது டீலிங். இந்த ஹோட்டலில் உட்காந்து பூவை ஜெகன் மூர்த்தி அவர்கள், இந்த மகேஸ்வரின்ற பெண்மணி, இந்த பெண்மணிக்கு பின்னால் அந்த அம்மா வந்து ஏற்கனவே போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து டிஸ்மிஸ் ஆனது. எவ்வளோ பெருமை பாருங்க. ஒரு டிஸ்மிஸ் ஆன கான்ஸ்டபிள் ஒரு பெண்ணு ஒரு ஏடிஜிபி லெவலில் வந்து தொடர்பு வச்சிருக்கு. ஒரு ஏடிஜிபிட்ட போய் ஒரு டிஸ்மிஸ் ஆன கான்ஸ்டபிள் வந்து 25 லட்ச ரூபா வந்து பேரம் பேசி அதை நெட்வொர்க்கை என்னங்க தமிழ்நாடு. நீங்கள் நம்ம காவல்துறை நம்ம எவ்வளோ நம்புகிறோம் போகிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வீசத்திரப்பட்டின்னு ஒரு ஊரில் வந்து நைட் எவனோ கொலை செஞ்சுட்டான்னு ஒருத்தனை வந்து போய் ஏதோ பிடிக்க போயிருக்காங்க. அதனால் வந்து அவனுடைய சகாக்கள் வந்து ராத்திரியில் வந்து அங்கே இருந்த அந்த வீசத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரே ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்கார் பால் பாண்டின்னு. அவரை கட்டி கொண்டு போய் லாக்கப்பில் கை காலை கட்டி போட்டு உள்ளே போட்டு ஃபுல்லாக சூறையாடிட்டு எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் அது இது எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 நாள் அவங்கள பிடிச்சிட்டாங்க. எங்க ஒரு காவல் நிலையத்துக்கே தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏடிஜிபி லெவலில், ஒரு டிஜிபி லெவலில் இருக்கிறவர் பாலியல் வன்முறை ராஜேஷ் தாஸ் எடுத்துங்க. இதுக்கு முன்னால் ஐபிஎல் ஃபிக்ஸிங்கில் ஒரு ஐஜி எல்லாம் மாட்டினாங்க. இப்போ வந்து இவர் ஏடிஜிபி வந்து ஆள் கடத்தல், காவல்துறை குற்றங்களை தடுப்பதற்காக. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காவல்துறையை கலைச்சிட்டாங்கன்னா 50% குற்றங்கள் வந்து குறைஞ்சிடும். பிபி சீனிவாஸ் அவர்கள் பிரபலமான பாடகர் இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவார், மணப்பந்தல் நினைக்கிறேன் அந்த பாட்டு, அந்த படம். உடலுக்கு உயிர் காவல்னு ஆரம்பிக்கும். அதில் சில வரிகள் வரும். சட்டம் என்பது வெளிக்காவல், தர்மம் என்றால் அது மனக்காவல். சட்டம் என்பது வெளிக்காவல், பட் சட்டத்தை விட முக்கிய தர்மம் என்பது மனக்காவல். இரண்டும் போனால் பின் எது காவல், எது காவல், யார் காவல் அப்படின்னு அது பாட்டு போகும். நீங்கள் சொன்ன தர்மம் காவல் போயிருச்சு, மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது. இல்லை, அதாவது தர்மம் போறது காரணம் வந்து சமூகம் சமுதாயம் பொதுவாக குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆமாம். ஆனால் சட்டம் வந்து தன்னுடைய கடமையை அந்த காவலை செய்தால்தான் தர்மம் வந்து பயப்படும். சட்டத்தை பார்த்து தர்மம் வந்து தழைக்கும். எப்படி தழைக்கும்? சட்டத்தை பார்த்து தண்டனையை பார்த்து பயப்படும். ஒரு ஏடிஜிபியே ஆள் கடத்தலில் வந்து ஈடுபடுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேயே என்னமோ போலீஸ்காரர் வந்து யாரோ வழியில் 2 ரவுடி இப்போ வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே சதையப்பட்டு வண்டி நிறுத்தியிருக்காங்க 2 போலீஸ்காரங்க. உடனே அவன் என்ன பண்ணான், டக்குன்னு அருவாள் எடுத்து வெட்ட வந்துட்டான். 2 போலீஸ்காரெலாம் ஓடி போயிட்டாங்க, அவன் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான். தமிழ்நாட்டு காவல்துறையுடைய நிலைமை எவ்வளோ அவலமாக இருக்குது பாருங்கள். கான்ஸ்டபிள் லெவல்லையே அதான் இருக்குது, ஏடிஜிபி லெவலில் அதை விட மோசமாக இருக்குது. காவல்துறைக்கே முதல்ல வந்து பாதுகாப்பு வேண்டும். அதுக்கப்புறம் காவல்துறையிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதாவது காவல்துறை வந்து மக்களை பாதுகாக்கல, இந்த காவல்துறையிடமிருந்து காவல்துறையினர் உயர் அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் பண்ணுற குற்றங்களிலிருந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு. இதை யார் கொடுக்குறது? நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் வந்து இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இப்படி சொல்கிறோம். நம்ம வந்து மாநில அரசு குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல. இன்னைக்கு கூட வேற ஒரு மேட்டர் சொல்லும்போது கொஞ்சம் நம்மளை சங்கி அப்படின்னு சந்தோஷமாக திட்டுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வந்து ஒன்று சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்தேன் ஒரு ஆங்கில பத்திரிகையில் யாரோ சில பேர் இந்த ஹவாலாவில் மாட்டியிருக்காங்க. இந்த பணம் இதை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் சிங்கப்பூர் ஸ்பெயின் இங்கெல்லாம் பணம் இருந்துச்சு, அது விஷயமான பரிமாற்றங்களுக்காக சிபிஐ விசாரணை. சிபிஐ கோர்ட் அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட் இருக்குது.
அந்த கோர்ட்டில் வந்து 31 ஜனவரி ஒரு 17 பேர் வேறு ஆள் எக்ஸு ஒய் இசட்டு ஏபிசி யாரோ அவங்க ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அவங்கள வந்து தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, மார்ச் 27, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டைம் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் சரணடையணும், கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு அவங்கள அப்ஸ்காண்டிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுது. எப்போது? இந்த வருஷம் 31 ஜனவரி. மார்ச் 27னா கிட்டத்தட்ட 2 மாதம் டைம். மார்ச் 27க்குள்ளே நீங்கள் வந்து சரணடையணும்னு சொல்லி ஜூன் 17 பத்திரிகைகளில் சிபிஐ வந்து விளம்பரப்படுத்துது. மார்ச் 27க்குள்ளே சரணடையணும்னு எப்போது? ஜூனில் 2 மாதம் தள்ளி. நம்பர் 1, மார்ச் 27க்குள்ளே சரணடையணும்னு ஜூன் 17 நீங்கள் போட்டு இதில் வந்து ஒன்று தனித்தனி விளம்பரம். அந்த ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆள் எக்ஸு அப்படின்னா எக்ஸுக்காக ஒரு விளம்பரம், அப்புறம் ஒய் 17 விளம்பரம் ஒரு 2 பக்கத்தில். ஒரு விளம்பரத்துக்கு அந்த பத்திரிக்கை வந்து அநேகமாக அந்த சைஸுக்கு வந்து ஒரு 30,000 50,000 அந்த ரேஞ்சில் வந்து விளம்பர காஸ்ட் ஆகும். ஆக ஒரு சில லட்சங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. 2 மாதம் முன்னால் வந்து மார்ச் 27க்குள்ளே கோர்ட்டில் நீ வந்து சரணடையணும்னு சொல்லி ஜூன் 17 இன்னைக்கு விளம்பரம் போட்டு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் விளம்பரம் பண்ணுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? 2வது, ஜனவரி 31 கோர்ட்டில் வந்து அவனை அப்ஸ்காண்டிங்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு கட்டாயம் அவன் ஆள் அவன் வக்கீல் யாரோ அங்கே நின்று தெரிஞ்சிட்டு இருப்பான். அவன் ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாதம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவானா? அதுக்குள்ளே அவன் வந்து உலக டூரே போயிருப்பானே, வேர்ல்டு டூரே போயிருப்பானே. ஆக நம்ம வந்து மாநில அரசு மீது இந்த காவல்துறை மீது நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் விமர்சனங்கள் வந்து இருக்குது. பட் அதனால் வந்து ஏதோ நம்ம வந்து மத்திய அரசு செய்கிறது எல்லாமே ரைட்டு, மத்திய அரசு சிபிஐனா மத்திய அரசு தானே. இப்போ இந்த கோர்ட்டில் இந்த மாதிரி ஆர்டர் போட்டாங்கன்னா அடுத்த நாள் 2 நாள் 3 நாளுக்குள்ளே நீங்கள் போட வேண்டியதானே அதை பேப்பரில். அப்படி போட்டு மார்ச் 27க்குள்ளே சரணடையணும்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. ஜூன் மாதம் வந்து மார்ச் மாதத்துக்குள்ள நீ சரணடையணும்னு போட்டா என்ன பண்ணுறது? எந்த மார்ச்சும் சொல்லலையோ என்னவோ, எந்த மார்ச்சும் சொல்ல 26 மார்ச்சா இருக்கலாம், 27 மார்ச்சா இருக்கலாம். இல்லை, சரண் எப்போ வந்தாலும் ஏற்றுப்பாங்க, அது வேற விஷயம். போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அந்த விளம்பரத்தை படிக்கிறோம் வந்து கோர்ட்டையோ சிபிஐயோ வந்து வித்தியாசமாக தானே நினைப்பான். இல்லை வந்து அவன் தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் விளம்பரம் போட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் வருது. கண்டிப்பாக. இப்போ இந்த ஏடிஜிபி மேட்டர்லையும் ஒரு ஏடிஜிபி வந்து 25 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு ஆள் கடத்தல் ஈடுபடுறாரு, ரைட்டு, இது நிரூபணம் ஆகணும். பட் இப்போ வந்து ஏடிஜிபியை வந்து உயர்நீதிமன்றம் வந்து அப்பியராக சொல்லி மதியானம் 2:30 மணிக்கு அப்பியராக சொல்லி கைது பண்ணியிருக்கு. அதே மாதிரி அது அந்த ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் நினைக்கிறேன், அங்கே அரெஸ்ட் கோர்ட்டில் வச்சு அரெஸ்ட். ஆமாம், அது வந்து இது ஒரு முதல் முறை நடக்கிறதா? இப்படி நடந்திருக்கு அது மாதிரி எதுவும்? ரொம்ப அபூர்வமாக தான் இப்படி நடக்கும். முதல்ல அரெஸ்ட் பண்ணுறதே ஒரு ஏடிஜிபி, சிட்டிங் ஏஜிபி, அதாவது பதவியில் இருக்கக்கூடியவர், அது அரெஸ்ட் பண்ணுறதே ஒரு அபூர்வமான விஷயம். அதுலேயும் வந்து கோர்ட்டில் அப்பீராக சொல்லி அங்கேயே ஸ்பாட்டில் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அரசுக்கு கேவலம். இதில் தமாஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் திமுக சில இது மூலமாக அவர் ஆயுதப்படைக்கு மாற்றினதுனால ஒரு நல்ல பதவிக்காக ஒரு குறிப்பிட்ட அமைச்சர், நம்ம பேர் வேண்டாம், அந்த அமைச்சர் மூலமாக வந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். நல்ல பதவிக்கு வரணும்னு அமைச்சர் நம்ம ஏரியா தானா, சரி, ரைட்டு, அதான் அமைச்சர் ஒருத்தர் மூலமாக வந்து அவர் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு? எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்திக்கு பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போது எதிர்கட்சி அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. 25 லட்சம் கொடுக்குறாங்கல்ல, அது எதிர்கட்சியாக இருந்தால் என்ன, ஆளுங்கட்சியாக இருந்தா என்ன, எந்த கட்சியாக இருந்தா என்ன, நம்ம காவல்துறை உச்சபட்ச அதிகாரி ஏடிஜிபின்னா உங்களுக்கு அதுக்கு மேலே டிஜிபி தான். இந்த லெவலில் இருக்கிறவங்களே அப்படி இருந்தால் அப்புறம் நீங்கள் கான்ஸ்டபிள் லெவலில் வந்து போதைப் பொருள் கடத்துறான், அந்த மாதிரி பண்ணுறான், தப்பு பண்ணுறான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான்னு சொல்கிறதுல அர்த்தம் என்ன இருக்குது? மேலே இருக்கிறவங்க 300 25 லட்சம், இது 500 1000ன்னு போயிருதுங்கிட்டு எல்லாமே ஒரு சேர இருக்குது. இல்லைங்க, கடைசியில் வந்து என்ன ஆகுனா, இந்த 500,000 வாங்குறவன் மாட்டிக்கிட்டு அவங்க சிறை தண்டனை 3 வருஷம் சிறை தண்டனைன்னு வருவான். இவங்களாம் இந்த மேலே உள்ளது பாருங்க, ராஜேஷ் தாஸ் பாருங்க, தண்டனை கொடுத்து இன்னும் வெளியே தான் இருக்காரு, மேல்முறையீடு பண்ணிட்டு. ஆமாம், அவருக்கு இன்ஃபேக்ட் அவருடைய இதை கூட வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவருடைய பெனிஃபிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பென்ஷன் கிராஜுவிட்டின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அதாவது
நார்மலாக ஒரு பியூன் இருக்கான்னு வைங்க, 500 ரூபா லஞ்சம் வாங்க, நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அவனோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க, பென்ஷனு ஏதாவது எது இதெல்லாம். ஆனால் டிஜிபி பண்ணால் எல்லாத்தையும் கரெக்டாக அவருக்கு கொடுத்துட்டு மாலை மரியாதையோட. என்ன தமிழ்நாடு. போங்க அடுத்த கேள்விக்கு போங்க. அதில் ஜெகன்மூர்த்தியார் விட்டுட்டோமே சார், அவர் அடுத்து என்ன மாதிரியான ஒரு இதில் தாக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து ஒரு டைப்பான எப்படி ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோ எப்படி அந்த மாதிரி ஒரு டைப்பாக அவர் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு புரட்சிகரமான அரசியல் நடத்துகிறவர். தமிழ்நாட்டில் புரட்சிக்கு என்ன அர்த்தங்கிறது யார் வேணாலும் எப்படி வேணாலும் புரிஞ்சிக்கலாம். அவர் அது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த கட்ட பஞ்சாயத்துகள் நிறைய வரும். இப்போ ஆம்சாங்கிட்டையும் அப்படி தானே. ஆம்சாங்னு உதாரணம் சொன்னது ஒரு அந்த இதுக்காக தான். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துகள் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம என்னமோ 1-2 பேர் தான் சொல்லி லாபத்தை அரசியல்வாதியுமே கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் அரசியல்வாதி ஆக முடியாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வாழ்க்கையில் அவங்க முன்னேற முடியும். ஆமாம். அதாவது முதல்ல வந்து ரவுடி, அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகி, அப்புறம் அமைச்சர். நம்ம அமைச்சர். ஆமாம், நமக்கு ப்ரமோஷன் அப்படி தான். நம்ம அதாவது நம்ம சொல்லும்போது அதாவது 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் முடித்து 12ஆம் கிளாஸ் முடித்து கிராஜுவேட் ஆகி போஸ்ட் கிராஜுவேட். ஆமாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி அது மாதிரி தான் அந்த அதே தான் இதுதான். அவர் ஏன்னா அது கோர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே பேசக்கூடாது. பட்டு இருந்தால் கூட இப்போ வந்து என்னென்னா, அந்த யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த பையன் வீட்டுக்காரன் அந்த தனுஷ், அந்த வீட்டு அவங்க அம்மா அவங்க பெற்றோரே வந்து இல்லைங்க அது ஒன்றும் இல்லை, அந்த பையன் திரும்பி வந்துட்டார் தம்பி, கொஞ்ச நேரம் சும்மா அவரை வந்து ஏதோ ஊர் சுற்றி காமிச்சிட்டு திரும்பி கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போய் ஜெகன்மூர்த்தி பேரில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து நாங்கள் வாபஸ் வாங்குகிறோன்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். போய் ஜெகன்மூர்த்தி சார்பாக மிரட்டப்பட்டார்களா, இல்லை ஏடிஜிபி சார்பாக ஒரு காவல்துறை வந்து இதில் கெட்ட பேர் வந்துருன்றதுக்காக மிரட்டினாங்களா தெரியல. ஆமாம், வந்து நம்மளுக்கு தான் தெரியுமே, காவல்துறையில் போய் ஒரு பொம்பளை வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் எவன் தப்பு பண்ணானோ அவனை உட்கார வச்சுக்கிட்டே தான் இங்கே சென்னையில் நடந்துச்சுல்ல. அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை நிற்க வச்சு அவங்கள நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தி நடந்தது. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இப்போது சமீபத்தில் கூட வந்து ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுடைய காப்பி வந்து திமுக ஐடி விங்கில் வந்து போய் சேர்ந்துச்சு, என்னென்னலாம் வந்து புகார் கொடுத்துச்சுங்கிறதெல்லாம் வெளியில் வந்துச்சு. ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து திமுக நடத்துவது வந்து இது வந்து குற்ற கூடாரம், குற்றங்களின் கூடாரம் திமுக ஆட்சி. அப்போ காவல்துறை எப்படி இருக்கும்? இதுதான் நடக்கும். அடுத்த கேள்வி திருவள்ளூர்லேருந்து மணவாளன் கேட்கிறார். அதாவது திமுக ஊரை ஏமாற்றுகிறது என்கிறாரே மார்க்சிஸ்ட் தலைவர் சண்முகம், இது இப்போதுதான் தெரிந்திருக்கிறதா இவருக்கு? முதல்ல சொன்னது மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். மார்க்சிஸ்ட் சண்முகம் அது சொல்வது தான் அதனுடைய முக்கியத்துவம். அதுவும் இப்போ சொல்கிறாரு தேர்தல் சமயத்தில் அப்படிங்கிறது தான். ஆமாம். அவர் எதை வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறையா பேர் வந்து ரவுடியோ இல்லை ஏதாவது குற்றங்கள் பண்ணுறவங்க வந்து அது எப்படி அவங்க கரெக்டாக பாத்ரூமில் வழுக்கி விடுறாங்க, மாவு கட்டு போட்டு வராங்க அப்படின்றது அவருடைய கேள்வி. அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு போலீஸ்காரன் அடித்தார் இல்லை வந்து ஒரு கொடூரமான முறையில் அடித்தார்னா அவங்களுக்கு வந்து புத்தி வரணுன்றதுக்காக வந்து அது அந்த ஈர சாக்கு போட்டு கட்டிட்டு அடிக்கிறதுங்கிறது போலீஸ் வழக்கங்கள். இது வந்து ஏதோ திமுக ஆட்சியில் தான் நான் சொல்லலை, பொதுவாக தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களையும் இருக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். அந்த வகையில் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு அது சொல்கிறாரு. அது எப்படி எல்லாரும் பாத்ரூமில் வழுக்கி விடுறாங்க, அப்போது இது வந்து இந்த மாதிரி வந்து கேட்டால் அவன் பாத்ரூமில் வழுக்கி வந்துட்டான்னு சொல்கிறது ஊரே ஏமாத்துறதுன்ற அர்த்தத்தில் அவர் பேசியிருக்காரு. அதோடு இல்லாமல் அவர் இன்னும் பேசியிருக்காரு 98.5% சொல்லி ஆராசா பேசினார் நிறைவேற்றிட்டோம் தேர்தல் வாக்குறுதிகளான்னு. அமித்ஷா வந்து இல்லை 10% தான் சொன்னார். அமித்ஷாவை வாதத்துக்கு கூப்பிட்டாரு, நம்ம கூட பேசினோம். இவர் வந்து சண்முகம் என்ன சொல்கிறாரு, இல்லை 98%லாம் நீங்கள் எங்கே நிறைவேற்றினீங்க, திமுக நிறைவேற்றவில்லை, இன்னும் கணிசமானது நிறைவேற்றப்படவில்லைங்கிறாரு. கிட்டத்தட்ட திரும்பவும் அதையே சொல்கிறாரு. இப்போ அமித்ஷா வந்து ஆராசா கூட விவாதத்துக்கு வரக்கூடாது, சண்முகமும் இவர் வந்து திருமாவளவன் தான் விவாதத்துக்கு போகணும். ஆராசா கூட முதல்ல இவங்களோட விவாதம் பண்ணி முடிச்சுல அமித்ஷாவுக்கு போனோம். கூட்டணி கட்சி எப்படி சொல்லுது? ரெண்டாவது அட்லீஸ்ட் எல்லாரும் தமிழ்லேயே விவாதிக்கலாம். அமித்ஷா வந்தாருன்னா அப்புறம் அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து விவாதம் பண்ணணும். அதனால் முதல்ல இங்கே வந்து இங்கே கிழிங்க, அப்புறம் அங்கே போய்க்கலாம். அதனால் வந்து
ஊரை என்னன்னா ஊரை ஏமாற்றுகிறது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இது மார்க்சிஸ்ட் சமூகத்துக்கு இப்போதுதான் தெரிந்திருக்கிறது. சரி, இப்பொழுதாவது அவருக்கு தெரிந்ததே என்று நாம் சந்தோஷப்படுவோம். ஓகே சார், அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து ராஜசேகர் கேட்கிறார். சரிங்க. திமுக ஆட்சியில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் குறைவு என்கிறாரே முதல்வர். முதல்வர் சொல்றாராம் ரொம்ப கம்மியா இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாம். இல்லை, அவர் இப்படி டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்கிறார். முதல்வர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஐயா, நான் நியாயமாக சொல்கிறேன் ஐயா. இப்போ இதுக்கு முன்னாடி தான் பேசுனா மனசாட்சி டெக்னிக்கலான்னு சொல்கிறேன். டெக்னிக்கல் என்னன்னு கேட்டால், மகளிருக்கு எதிரான குற்றங்கள் இப்போ ராணிப்பேட்டையில் ஒரு 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்முறை, ஒரு 19 வயது இளைஞர் கஞ்சா அடிச்சுட்டு பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க கொலையை பண்ணிட்டு வீத்துட்டு வந்தார். அதில் அந்த மாதிரி இறந்து போச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் 13 வயது ஒரு சிறுமியை காவலாளி காலை ஒடிச்சு பண்ணார். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்குது. ஆக 70-80 வயதுலாம் நீங்கள் அவங்க மகளிர் இல்லை, மூதாட்டி. சரி, இந்த 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் சிறுமிகள். சரி, அப்போ மகளிர் நடுவில் வராங்கல்ல, அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது. நியாயமா இல்லையா? முதல்வர் சொல்கிறது ஏற்றுக்கணுமா இல்லையா? நீங்கள் மகளிர்னா யாரு அப்படின்னு ஒரு டெஃபனேஷன் வச்சிங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் நீக்கிடணும். அவங்க முதியவர்கள். 60ஓ 55ஓ ஏதோ அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் நீக்கிடணும். அதெல்லாம் முதியவர்கள், மூதாட்டி, முதியவர்கள், சீனியர் சிட்டிசன். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் சிறுமிகள் அந்த லிஸ்ட்டில், பள்ளி மாணவிகள் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. இவர்களை நீக்கி விட்டு பார்த்தால் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது. ஏன்னு கேட்டால், கஞ்சா அடிக்கிறவன், போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவனுக்கு 80 வயசு பாட்டியும் ஒன்றா தான் தெரியுது. 10 வயசு தங்கச்சி பாப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பொண்ணு அவனுக்கு ஒன்றா தான் தெரியுது. இதனால் என்ன ஆயிடுச்சு? மூதாட்டிகளுக்கு பிரச்சனை, சிறுமிகளுக்கு பிரச்சனை, மகளிருக்கு எதிராக குறைஞ்சி போச்சு, டைவர்ட் ஆகிடுச்சு. இதை எவ்வளவு பாருங்க, எவ்வளோ டெக்னிக்கலாக நாசூக்காக ஒரு நுணுக்கமாக சொல்லியிருக்காரு முதல்வர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு உண்மையை எப்படி திரித்து சொல்ல முடியும் என்பதற்கு திமுக ஒரு பெரிய உதாரணம். அதாவது காஞ்சிபுரத்தில் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து ஏதோ ஒரு இதாக கலந்து போதைப் பொருள் கொடுத்து 5 இளைஞர்கள் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. ஈரோட்டில் சிறுமி கர்ப்பம், 4 பேர் மீது வழக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு நாள் செய்தியிலேருந்து நான் கலெக்ட் பண்ணேன். ஒரே ஒரு நாள் பத்திரிகைகளில் செய்தி. திருவாரூரில் 15 வயது சிறுமிக்கு ஒருத்தன் தாலி கட்டி தூக்கிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டான். நெல்லையில் +2 மாணவிக்கு தொல்லை. வேலூரில் 10 வயது சிறுமி பலாத்காரம். ராணிப்பேட்டையில் தான் அந்த 80 வயது மூதாட்டி பேசணும். தாம்பரத்தில் 13 வயசு அந்த காலை ஒடிச்சு அந்த ஹாஸ்டலில் பேசணும். அரியலூரில் 5ஆம் வகுப்பு மாணவியிடம் ஆசிரியர் பாலியல் வன்முறை. யார்? 5ஆம் வகுப்பு மாணவியிடம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாளில் பத்திரிகை செய்திகள்லேருந்து கலெக்ட் பண்ணுது. மகளிருக்கு எதிராக குற்றம் குறைவுன்னா, ஐயா நாக்குங்கிறது ரொம்ப புனிதமானது ஐயா, அதை கண்ணாமோனான்னு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முதல்வருக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். சொல்கிற பொய் ஓரளவுக்கு தான் சொல்லணும். இப்படி பொய்யை மூட்டை மூட்டையே அவுத்து விடக்கூடாது. அப்படி தான் இருக்குது. அதனால தான் நம்ம சொன்னோம், டெக்னிக்கலாக அவர் அதை ஒரு கால் மாற்றி சொல்கிறாரோ என்னமோன்னு. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் கம்மியாக இருக்கா இல்லையான்றது பத்திரிகை செய்திகளை பார்த்தா தெரியுது. இல்லை, நீங்கள் சொன்ன லிஸ்ட்டை கேட்ட உடனே எங்கள் ஊரில் சொல்கிறதா ஞாபகத்துக்கு வருது. மானம் கட்டவனுக்கு பேர் மானஸ்தானம். இதில் அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல்வராக மானஸ்தர்ட்டீங்க. அப்படி இல்லைங்க, நம்ம பொதுவாக சொல்கிறோம். பொதுவாக முதல்வர் மானஸ்தர், அவ்வளோதான். அடுத்த கேள்வி சார், உசிலம்பட்டி போயிடுவோம். உசிலம்பட்டியிலிருந்து குணசீலன் கேட்கிறார், ஔவையாரே கல் குடித்தார் என்கிறாரே சீமான், இது உண்மை செய்தியா? இல்லை, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சீமான் எப்போ பேசினாலும் அது சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இல்லை, அவர் கல்லை ஆதரிக்கிறார். அவர் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி பண்ணார் போல. காவல்துறை அனுமதியெலாம் ஒன்றும் பெறல. அதெல்லாம் அவங்க என்ன அனுமதி மீறி நான் செய்கிறேன்னாரு. ஆனால் காவல்துறை ஏனோ தெரியவில்லை, அமைதியாக இருந்துச்சு. எதுக்கு மறுபடியும் அவரை போய் கைது பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் அவருக்கு பப்ளிசிட்டி வரும்னு நினச்சி கூட பேசாமல் இருந்திருக்கலாம் அரசியல் ரீதியாக. அதாவது கல் சாராயம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக கல் ஒரு பானம், அதனால் போதை ஏற்படும். அதே சமயத்தில் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். கல் ஒரு லிமிட்டுக்கு மேலே குடிக்க முடியாது. நீங்கள் சாராயம் என்கிற இப்போ டாஸ்மாகில் விற்கக்கூடியது அது எந்த விதமாக சாராயமாக இருந்தாலும்
ஒருத்தனால வந்து ஒரு ½ பாட்டில் தான் வந்து குடிக்கலாம், உடம்பு அவ்வளோதான் தாங்கணும், அதை தாண்டியும் கூட குடிச்சு மட்டையாகி விழுந்து கிடப்பான். ஆனால் கல் குடிச்சிட்டு மட்டையாகி விழுவதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குமா அப்படின்னு வரும்பொழுது இதில் சாராயத்தில் நிறைய கெமிக்கல்கள் மற்ற ரசாயனங்கள்லாம் டாக்ஸின்ஸ் எல்லாம் கலக்கிறதுனால இதில் உள்ள ஆபத்தை விட அங்கே வந்து கம்மி. இப்போ அந்த நம்ம பதநீர் வந்து இப்போ கல்லுன்றது என்ன, புளிச்சக்க பதநீர்னு சொல்லலாம். சும்மா ஒரு இதுவாக சொல்கிறதா இருந்தால், ரஃபாக சொல்கிறதா இருந்தால் அவரே கூட சொல்லியிருக்கார், சீமான் வந்து சுண்ணாம்பு பானைக்கு அடித்தா அது ஒரு பதநீர், அடிக்கலைன்னா கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லும்போது அவருக்கே உரித்தான பாணியில் வந்து ஔவையார் கூட வந்து அந்த காலத்தில் வந்து அதியமானோட சேர்ந்து உட்காந்து கல் சாப்பிட்டதாக சரித்திர சான்றுகள் இருக்குன்னு சொன்னார். எனக்கு இதை படித்தோன்னே எனக்கு கூட ஆச்சரியம், இவர் ஏன் ஔவையார் வம்புக்கு இருக்கிறார்? ஏன்னு கேட்டால் ஔவையார் வந்து திருவள்ளுவரோட சமகாலத்தில் இருந்த புலவர். திருவள்ளுவர் வந்து திருக்குறளை அரங்கேற்றம் செய்தபோது அங்கே வந்து ஔவையார் இருந்தாங்க, இடைக்காடர் இருந்தார், அதுக்கப்புறம் அதியமான் பாண்டியன் இருந்தார். அதியமான் பாண்டியன் வந்து கடுகை துளைத்த குறள் அப்படின்னு சொல்லி பாராட்டின போது ஔவையார் எழுந்து கடுகிலை அணுவை துளைத்து கடலை அப்படின்னு சொல்லி கடுகை விட இன்னும் சிறுத்த அணுவை அப்படின்னு பாடினார். அப்படிப்பட்ட திருவள்ளுவர் வந்து கல் உண்ணாமை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதிகாரமே 10 தேர்க்குள்ளே வச்சார். ஔவையாரை வந்து பட்டுன்னு வந்து அதியமானோட சேர்ந்து தண்ணி அடித்தாருங்கிற கல் குடித்தாங்க அப்படின்னா ஓகே. நான் வந்து அதை தேடி பார்த்தபோது புறநானூரில் ஒரு இடத்தில் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வருகிறது என்பதை நான் வந்து கண்டுகொண்டேன். வருது. அதாவது அவர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியல. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னால், ஔவையாரை பற்றி சொல்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் ஆத்திச்சூடியில் ஆரம்பித்து மிக இருக்கிறதுலையே வந்து திருக்குறளாவது வந்து நமக்கு ஒரு உரை தேவைப்படுது, யாராவது ஒரு உரை கொடுக்கணும், அது என்ன அர்த்தம்னு. ஔவையாருடைய ஆத்திச்சூடியோ பிற அவங்க எழுதின பிற இலக்கிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்கும். நீங்கள் பெருசாக அதுக்கு இலக்கியம்லாம் புரியணும், பெரிய இலக்கிய தமிழ் தெரியணும்னு இல்லை. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இந்த கல் விஷயத்தில் போய் ஔவையாரை வம்புக்கு இழுப்பானே நம்மால். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றி தெரியல. இல்லை, அவர் இப்படி யோசிச்சிருக்கலாமோ, இந்த சாராயத்தை ஒழிக்கணும்னா ஔவையார் வந்தால் தான் ஒழிக்க முடியும்னு ஔவையாரை கொண்டு வந்திருக்கலாமோ? இந்த டாஸ்மாக் ஒழிக்கணும்னா இல்லை, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, சாராயத்தை ஒழிக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரேடியாக சாராயத்தை ஒழிச்சிட்டா கள்ள சாராயம் அதிகமாகிடும். அப்போ கல்லை நீங்கள் வந்து லீகலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, கள்ளுக்கடையை நீங்கள் வந்து திறந்து விட்டீர்களானால், பெரியார் இருக்கும்போது என்ன பண்ணார், இப்படி தான் வந்து அவர் 6 வருஷம் காங்கிரஸில் தலைவராக இருந்தார். பெரியார் அப்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அப்போ வந்து மகாத்மா காந்தி வந்து மது விலக்கு, மது எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று அறிவித்தார். அப்போ வந்து கள்ளும் மது அப்படிங்கிற வகையில் எடுத்துக்கிட்டு பெரியார் என்ன பண்ணார், டப்புன்னு ஒரு 1000 தென்னை மரத்தை வெட்டிட்டார் தென்னந்தோட்டத்தில். அவருக்கு இல்லை, அவர் வீட்டில் இருந்ததை வெட்டினா பரவாயில்ல, நம்ம எப்போவுமே இன்னொருத்தந்தது தானே. அதனால் வந்து எல்லாமே ஆட்ட போகிறது எல்லாமே இன்னொருத்தந்து தானே நம்ம போடுவோம். நான் தென்னை மரத்தை பற்றி சொன்னேன். சரி, அது வந்து அந்த மாதிரி வந்து செய்யும்போது அதில் அர்த்தமே இல்லை. தென்னை மரத்து மூலமாக தேங்காய் வருது, எவ்வளோ வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது தென்னை மரத்தை வெட்டினார். ஆக்சுவலாக கல் வந்து தென்னை மரத்தில் வர்றது வந்து ரொம்ப கம்மி, பனங்கள் தான் அதிகம், ஈச்சங்களும் அதிகம். அதுக்காக மரத்தெல்லாம் வெட்டுறது அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னா சுற்றுச்சூழ்நிலை எவ்வளோமே பாதிக்கப்படும். கல் வேண்டாம்னு சொல்லலாம், கல்லுக்கு எதிராக போராடுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பெரியார் காலத்திலிருந்து இந்த கூத்து நடக்குது. இப்போது சீமான் சொல்கிற அந்த கருத்தை நாம் ஆதரிக்கிறோம். சாராயத்தை நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் கள்ளுக்கடையை வந்து திறந்து விட்டீங்கன்னா பாதிப்பு குறைவாக இருக்கும், உயிர் பாதிப்பு, உடல் ஆரோக்கிய பாதிப்பு குறைவாக இருக்கும். பனைமரம் இறங்க அந்த விவசாயிகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஊக்கம் வாய்ப்பாக இருக்கும் அது அப்படின்னு. கல்லுமே இல்லாமல் சாராயமே இல்லாமல் ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சா அது வந்து ஆரோக்கியமான சமுதாயம் தான். ஆனால் அது சாத்தியமா யதார்த்தத்தில் அப்படிங்கிறத பார்க்க அது ஃபெயிலியராக இருக்கு. அதனால் வந்து சும்மா நம்ம வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்து ஒரு சும்மா கொள்கை ரீதியாக வந்து எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருமே திருசக்தி ஆயா மாதிரியும் அரவிந்த் மாதிரி ஆயிட முடியுமா? அப்படியா சொல்லிக்குவோம். அதில் நம்ம குடிக்கல, நம்ம வந்து
மானஸ்தன் அப்படின்னு. நீங்கள் புறநானூறு படிக்கலை, அதனால் ஒரு கால் நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா புறநானூர்லேயே சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரைட்டு. இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு தடவைக்கு 2வது தடவை காப்பி டீ குடித்தாலே ஒரு மாதிரி ஒரு போதையாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் போதை வருது, அதுவே போதை வருது நமக்கு. அதனால் அதை தாண்டி போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், ரைட்டுங்க. அடுத்த கேள்வி மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார். 2026 திமுக கூட்டணிக்கு மொத்தமே 20 இடங்கள் தான் கிடைக்கும் என்கிறாரே முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. விடிய காலையில் கூட தியானம் இருப்பார். இல்லை அவரு இல்லை, அதாவது நம்ம வந்து அவருக்கு தெரியுதுங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரே பரபரப்பாக இருக்குது, படபடப்பாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆரம்பத்திலே சொன்னோம். அது வந்து ஒரே டென்ஷனாக இருக்குது. அதானே படபடப்புனா டென்ஷன் தான். இப்படி மக்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. தினம் தினம் வந்து என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. அப்போது மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் மைண்டில். இங்கே சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் சீன் வரும், பயங்கரமாக 2 பேர் வந்து கத்தியால் குத்திப்பான், துப்பாக்கியால் சுட்டுப்பான், டமால் டுமீல்னு. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன் வைப்பாங்க. அது ரிலீஃப்னு பேர். அந்த டென்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகும். அந்த மாதிரி ராஜேந்திர பாலாஜி வந்து திடீர்னு காமெடி பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்காரு. மொத்தமே திமுகவுக்கு 20 சீட், திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு இல்லை, திமுக கூட்டணிக்கு 20 சீட்டு தான் வரும். அப்போ 214 சீட்டு வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகுது. 234 20 போச்சுன்னா 214ங்க. கணக்கு கரெக்டு தானே? சரி, அவருடைய நம்பிக்கை 214 வந்து அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடும். இல்லை விஜய்க்கு என்ன வருது தெரியாது, சீமானுக்கு என்ன வருது தெரியாது. திமுக அல்லாத எதிர்கட்சிகளுக்கு 214 சீட்டு, 20 சீட்டு தான் திமுக கூட்டணிக்கு. அவர் என்ன கணக்கு போட்டிருக்காரு, எப்படி அவர் கணக்கு வந்துச்சு? திமுகவுக்கு எவ்வளோ, திருமாவளவனுக்கு எவ்வளோ, ஜவஹர்லாலுக்கு எவ்வளோ, கம்யூனிஸ்ட் எல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ, காங்கிரஸுக்கு எவ்வளவு, இவ்வளவும் சேர்ந்துனால் அப்போது கூட்டணிக்கே 20ன்னா திமுக மொத்தமே 10க்கு தான், சிங்கிள் டிஜிட்டில் தான் வாங்கணும். சார் இப்படி யோசிச்சிருப்பாரு சார். 214 திமுக நிற்கும், பேலன்ஸ் 20 கூட்டணி கட்சி. அங்கே கூட்டணி கட்சியில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் பக்கம் ஒரு வீட்டு வந்துடுவோம், எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் எண்ணத்தில் சொல்கிறாரோ? இல்லை, அப்படி சொன்னால் அப்போ அந்த 20 நீங்கள் உருவனா கூட பாக்கி 214 அவங்க எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னா, அவர் மொத்தமே திமுக கூட்டணி வந்து 20 சீட்டில் தான் ஜெயிக்குங்கிறாரு. நல்லா இருக்குது, அந்த காமெடி நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வடிவேலு, அதாவது வரிசையாக காமெடின்னு இருந்திருக்காங்க அந்த காலத்துலேருந்து. தங்கவேலுல NS கிருஷ்ணன் சார்லேருந்து ஆரம்பித்து தங்கவேலு, நாகேஷ், இப்படி வரிசையாக சொல்லிராஜா, அப்படி வரிசையாக நிறைய தேங்காய் சினிமாஸ் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அப்புறம் விவேக், வடிவேலு ஒரு காலத்தில் வந்தாங்க. அதுக்கப்புறம் வடிவேலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கேப்பு, அப்புறம் சந்தானம் போன்றவர்கள் வந்தார்கள். அப்போ இப்போ வந்து அப்புறம் யோகி பாபு இப்போ வந்திருக்காரு. ஆமாம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து முன்னளவுக்கு அந்த வடிவேலு இருந்தபோதோ, நாகேஷ் போன்றவர்கள், சந்திரபாபு போன்றவர்கள் இருந்த அளவுக்கு வந்து அந்த காமெடியன்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள். அப்போது வந்து அதிமுகவில் வந்து கொஞ்சம் அது ஒரு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. இப்போ செல்லூர் ராஜு இருக்கார், அவரும் ஏதாவது காமெடி பண்ணுவார், பேசுவார். இப்போ ராஜேந்திர பாலாஜி காமெடி. முன்னாள் அமைச்சர் சார் இவங்களா? அதான் முன்னாள் அமைச்சர், எதிர்கால அமைச்சர் இல்லையா, அப்படி கூட சொல்லலாம். ஏங்க அவங்களுக்கு 20 தான் கூட்டணிக்கு திமுகன்னா மிச்சத்தில் பெரும்பான்மை உங்களுக்கு வருமா வராதா? இப்போ ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜுலாம் வந்து அமைச்சர் வருவாங்களா மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது அது நல்லா இருக்கு, அந்த காமெடி ரசிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் மைண்டு ரிலீவ் ஆன மாதிரி இருக்கு. ரைட்டு சார். அடுத்து உக்கடத்திலிருந்து குபேந்திரன் கேட்கிறார். முதல்வர், துணை முதல்வர் தொகுதி மட்டும்தான் சீரமைப்பு பெறுகிறது, மற்ற தொகுதிகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதாக திமுகவிலேயே கண்டன குரல்கள் எழுந்து வருகிறதே. அதாவது சேப்பாக்கமும் குளத்தூர் தான் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. இது என்ன பெரிய ஆராய்ச்சி? அவங்கள மூல வந்து உறுதிப்படுத்திக்கணும், அவங்க வெற்றியை பலப்படுத்திக்கணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து உடனே வந்து ஏங்க காட்பாடியை வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, திண்டுக்கல்லை ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, திருச்சியை ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்பீங்க. இப்படி கூட இருக்கலாம். அவங்களாம் தோக்கணும்னு நினைக்கலாம்ல, இப்படியும் யோசிக்கலாம். நம்மளோட கட்சி ஜெயிக்கணும் தான் சார் நினைப்பாங்க. இல்லைங்க, நம்ம கட்சி ஜெயிக்கணும். இதில் இந்த சீனியர் ஒரு 6-7 பேர் முக்கியமான ஆளுங்க, இவங்க 6-7 பேரையும் நம்ம தோக்க விட்டுட்டு
பாக்கி ஜெயிக்கிறவன்லாம் ஜூனியராக புதுசாக வந்தவன் இந்த அளவுக்கு பாப்புலராக இல்லாதவன்லாம் ஜெயிச்சா அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அது ஒரு விதத்தில் அது ஒரு என்ன சொல்கிறது லாஜிக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. தகவல் இல்லாமல் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்களே. சரியா? அதனால் அப்போ நமக்கு அந்த தாத்பரியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. நம்ம தான் வரணும், நம்ம தான் முதல்வர், நம்ம தான் துணை முதல்வர், நம்ம குடும்பத்தில் தான் வரணும். இந்த 7-8 டிக்கெட்டு தான் உள்ளே இருந்துக்கிட்டு ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்குது, வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த 7-8 டிக்கெட்டை டவுன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வேறு கட்சி ஜெயிச்சிருச்சு, இந்த 7-8 டிக்கெட் வந்து உள்ளே வரல அமைச்சரவைக்குள்ளன்னா தலைவலி கம்மி இல்லை. அதுக்காக ஏதாவது ஒரு திட்டமாக இருக்கலாமோ? சீனியர்களை திட்டமிட்டு தோற்கடிப்பதற்கு திமுகவில் ஏதாவது ஒரு உள்குத்து நடவடிக்கை நமக்கு தெரியாது. அரசியல்னால் எப்படி வேணா இருக்கலாம். இதில் அரசியலில் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஃபார்முலா கிடையாது. புதுசாக ஃபார்முலா கிரியேட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் இருக்கும். அதில் திமுகவில் வந்து நிறைய அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. வைகோ வந்து ஈழத்தமிழர்களை வைத்து என்னை கொலை செய்ய சதி செய்தார்னு சொல்லி வைகோவை விரட்டி விட்டாரா? அது வரைக்கும் வைகோ வந்து கிட்டத்தட்ட நம்பர் 2ங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தாரா? அவர் வந்து எப்படி எவ்வளோ பெரிய ஒரு கொலை செய்ய சதினா ஏதோ கிட்டத்தட்ட அவர் ஏதோ ஒரு இந்த குற்றவாளி மாதிரியும் இவரை கத்தி எடுத்து குத்திட்டு தான் அவர் அடுத்த வேலை பார்ப்பாருன்ற மாதிரி ஒரு சொன்னாங்களா இல்லையா? அந்த வைகோ இப்போ எங்கே வந்து நிற்கிறாருங்கிறது அது காலத்தின் கோலம், காலத்தின் கட்டாயம். ஆனால் திமுகவில் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி அரசியலில் அறிமுகப்படுத்துவாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவாக இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு தெரியல. கண்டன குரல் எழுந்துச்சுன்னு சொல்கிறாரு. கண்டன குரல்கள் நமக்கு ஒரு காதலையும் விழுகலையே வந்து. ஏங்க அவங்க அந்த சீனியர்கள் கண்டனம் பண்ணால் அதையே நம்ம காதில் போட்டுக்கணும்? நமக்கு வர வேண்டாம். நமக்கு இல்லை, நமக்கே காதில் விழுந்தா கூட யாருக்கு வேணுமோ அவங்க வந்து தெரிஞ்சு போச்சா, ரைட்டு இருக்கட்டும், ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதா? ஆமாம் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருப்பாங்களா இருக்கும், தெரியல. ஓகே சார். அடுத்த கேள்வி மயிலாடுதுறையிலிருந்து மைதீன் கான் கேட்கிறார். நிர்வாகம் என்றால் ஊழல் இருக்கத்தான் செய்யும் என்கிறாரே திருமா. இருக்கிறதுலையே எங்கள் தமிழ்நாட்டிலேயே எனக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தாலே எனக்கு ஒரு பரிதாபமாக வருது அண்ணன் திருமா பேரில் தாங்க. பரிதாபமா? ஆமாங்க, உண்மையிலேயே ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். அண்ணன் திருமா அவர்கள் நமக்கு நண்பர் தான். என்னன்னால் என்ன பேசினாலும் பிரச்சனையாகுது. சரி கூட்டணின்னு அவர் நேற்று கூட வேறு என்னமோ பேசியிருக்காரு. நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை என்றால் அதற்காக எங்களை மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏங்க மத்திய அரசு மாநில அரசு வந்து அப்படின்னா யார்? திமுக. நாங்கள் கூட்டணியில் இல்லாமல் போயிட்டோம்னா எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டு. நீங்கள் திமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போகலாம், இல்லை விஜயோடு போகலாம். நான் வந்து அதாவது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறேன். நீங்கள் போவாரா போலையா அவர் விஷயம். இதுக்கு மாநில அரசு ஏன் பயப்படணும்? மத்திய அரசு ஏன் பயப்பட போகுது? சப்போஸ் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போகிறீங்கன்னா பாஜக அங்கே இருக்குது. ஏற்கனவே 2001 நீங்கள் மங்களூரில் வந்து முதல்ல எம்எல்ஏ ஆன போது ஜெயித்த போது அப்போ பாஜக திமுக கூட்டணி. அப்போ பாஜக வந்து மதவாத கட்சி இல்லையா? திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லை, திருமாவளவனை பொறுத்த போகிறோம் அது மதவாத கட்சி இல்லை, இப்போ மதவாத கட்சி, அது ரைட்டு. வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இல்லை என்றால் ரைட்டு, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா, இவ்வளோதான் கேள்வி. திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம்னு ஒரு நாள் பேசுகிறாரு. சரி ரைட்டு, தொடராரு, அது அவருடைய விருப்பம். ரைட். மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா அதனால் வந்து எங்களை வந்து 6 சீட்டோடு நாங்கள் நின்றுடுவோன்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. கொடுக்கல, 6 தான் கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணுவீங்க? எங்கே போவீங்க? பிரச்சனை இருக்கா இல்லையா? அதாவது நான் சும்மா அந்த ஊழல் விடுறதுல வந்து அதை மாதிரி அப்பப்போ விட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால் ஒரு பாவம் அவருக்கு என்ன பேசணும்னு புரியாத ஒரு நிலைமையில் பேசுகிறாரு. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? அவர் நிர்வாகம் என்றாலே ஊழல் இருக்கத்தான் செய்யும் அப்படின்றார். என்ன தத்துவம் பாருங்க. ஊழல் இல்லாத நிர்வாகம் வரவே கூடாதா? நிர்வாகம் என்றாலே ஊழல் இருக்கத்தான் செய்யும். அவர் பார்த்துருக்க மாட்டாரோ? ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டாரோ? அதெல்லாம் அவர் வந்து அந்த நாற்காலியில் உட்கார வைத்தால்தான் அவருக்கு வந்து அது கரெக்டாக தெரியும். அவருக்கு இப்போதைக்கு பிளாஸ்டிக் நாற்காலி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று, பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு பாருங்க. அவருடைய அந்த நீங்கள் வந்து அந்த அறிவு கூர்மையை நம்ம வந்து பாராட்டணும். பதவியில் இல்லாத போதே, அதாவது அரசு பதவி,
எம்எல்ஏங்கிறத விட்டுருங்க, அதாவது எந்தவித கூட்டணி ஆட்சி அந்த அதிகாரத்தில் வரல, அதிகாரத்தில் பங்கு இல்லாத போதே நிர்வாகம்னா ஊழல் இருக்க தான் இருக்கும்னா, இந்த ஆளை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அப்போ நிர்வாகம்னா ஊழல் இருக்க தான் இருக்கும்னா, இவர் நான் ஊழலுக்கு எதிரானவன் இல்லை என்று சுய பிரகடனம் செய்திருக்கிறார். அதனால தான் நினைக்கிறேன் வெள்ளந்தியாக இருக்கார், பாவம் பரிதாபமாக இருக்குன்னு சொல்லி அதுதான் பரிதாபம் பண்ணி சொன்னீங்க. ரைட்டு சார். அடுத்து பன்ருட்டிலிருந்து கலைவாணி கேட்கிறாங்க, அதாவது கடலூரில் திறக்கப்பட்டு 1 மாதத்தில் 1 கோடி ரூபாய் செலவான தரைப்பாலம் உள்வாங்கி உள்ளதே. 1 கோடி ரூபா பே அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இப்போ சாதாரண விஷயம் இல்லைங்க. அது 1 மாதம் எப்படி தாங்கிச்சுன்னு சொல்லி பானையமாக ஒரு ஆய்வு கமிட்டி போடுறாங்க. 1 மாதம் தாங்கினதுக்கே அது எப்படி 1 கோடி ரூபாய்க்கு 1 மாதம் தாங்கியிருக்கு. தரைப்பாலம் வந்து அந்த கிராமங்களை இணைக்கிற தரைப்பாலம் அது வந்து ஒரு வேளை தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. 1 கோடி ரூபா போட்டு 1 மாதம் கூட அவ்வளோ 15 நாளாக 20 நாளாக தான் ஆச்சா. புதுசாக வந்து முதல்வர் நம்ம திறந்து அது அன்றைக்கி கூட நம்ம பேசணும். வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பாலம் திறந்து வச்சு அதில் வந்து விரிசல் இருந்தது. இந்த அதிகாரிகள் வந்து அட்லீஸ்ட் வந்து முதல்வர் வந்து திறக்கிறாருன்னு அவருக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் விரிசலை மறைத்து பூசக்கூடாதா அப்படின்னு கூட நம்ம பேசணும். அதனால் இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. 1 மாதம் தாங்கிச்சு 1 கோடி ரூபா அப்படிங்கிறது. இப்போ இந்த பாருங்கள், இப்போ இந்த 1 மாதத்தில் இது வந்து தரப்பாலம் போயிடுச்சா, மறுபடியும் ஒரு டெண்டர் விடலாமா? சூப்பர். ஒரு டெண்டர் விடலாமா? இருக்கிறது இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே ஒரு டெண்டர் விட்டு அது கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ண. இது மாதிரி நாங்கள் வந்து வாய்ப்புகளை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு டீம் போட்டு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. வாய்ப்புகள் இருந்தால் ஓகே, இல்லாட்டி உருவாக்கிடுறது. இல்லை, வாய்ப்புகள்னால் நம்ம தான் உருவாக்கணும். இது மாதிரி இது நல்ல பாலம் வந்து அருமையாக நீங்கள் உடனே வந்து என்ன கேட்பீங்க, நேற்று கூட முதல்வர் வந்து போய் கல்லணையில் வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்காரு. அவர் போகலன்னா கூட தண்ணி தானாக போயிடும். வரலாற்றிலே முதல்வரை திறக்கிறாராமே அந்த இதை பாசனத்துக்கு. ஏதோ இவர் போய் திறக்கலன்னா தண்ணி வராதா? இல்லை, எனக்கு தெரியல, நம்ம வந்து அவ்வளோ தூரம் தெரியல. இவர் போய் திறக்கலான்னா தண்ணி வராதா? இவர் தான் பிளாக் பண்ணி வச்சுருந்து இவர் போயிட்டா டக்குன்னு கஷ்டப்பட்டு தூக்கி தான் தண்ணி வரணுமா? 1200 வருஷத்துக்கு முன்னால் கரிகால் சோழன் கட்டின அந்த கல்லணை இன்னி வரைக்கும் ஒரு மேஜர் எந்த ரிப்பேரோ விரிசலோ இல்லாமல் இருக்குது. வெள்ளக்காரெல்லாம் பார்த்து அதிசயிக்கிறான். 1200 வருஷமாக வந்து ஒரு அடைப்போ இல்லை வந்து வேறு பிரச்சனைகளோ எதுவுமே வராமல் நம்ம 1 கோடி ரூபாய்க்கு ஒரு தரைப்பாலம் கட்டினது 1 மாதம் கூட தாங்கலை. இவ்வளோதான் சொல்ல முடியும். இதில் வந்து இதுவரை கல்லணையை முதலாக திறந்து வைத்தவர் வரலாற்று சாதனை புரிந்தார். வரலாற்று சாதனை கரிகால் சோழன் பண்ணாயா? நீங்கள் பண்ண சாதனை தான் இந்த 1 கோடி ரூபா பிரிட்ஜில் தெரிஞ்சு போச்சு இல்லை? அதுமாரி ஒரு தடவை ஏதோ ஒரு இதே கல்லணை மாதிரி எதையோ ஒன்று திறந்து வைக்கும்போது நம்ம முதல்வர் தான் முன்னால் ஆட்சிக்கு வந்த புதுசில் அவர் வந்து பூவை போட சொன்னாங்க. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணி வரும்போது அதை திறந்து விட்டோன்னா அந்த தண்ணி வரும்ல, அப்போ கொஞ்சம் பூவை போடுவாங்க, அவ்வளோதானே. வேற என்ன, இவங்க திறந்து விட்டாங்கன்னு போய் என்ன எதிரிலியாக நிற்க போகிறாங்க தண்ணிக்கு முன்னால்? இல்லை, முதல்வர்கிட்ட வந்து ஐயா போடுங்கன்னாங்க, அப்படியே தட்டோடு போட்டார். நல்ல வேலை யாராவது ஒருத்தன் குறுக்க வராமல் இருந்தான், அவனை பிடிச்சி உள்ளே தள்ளாமல் இருந்தார். ஐயா அவனை தூக்கி போடுங்க அப்படின்னோடனே எதிரில் நின்று தூக்கி போட்டிருந்தாருன்னா அப்புறம் அவனை யார் காப்பாற்றுறது? அதனால் முதல்வர் தான் வந்து சாதனை புரிந்தார்னா, கரிகால் சோழனுக்கு அந்த சோதனையை பாருங்கள். 1500 வருஷத்துக்கு முன்னால் கட்டிட்டு இன்றைக்கி வந்து சும்மா வந்து அப்படி திறந்து வைக்கிறவர் தான் வந்து முதலாக சாதனை பண்ணாருன்னு. உங்கள் சாதனை தான் தெரியுது, இந்த 1 கோடி ரூபா பிரிட்ஜு. அதுக்கு அடுத்து டெண்டர் விட்டால் ரைட், அவ்வளோதான். அடுத்து தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராட் கேட்கிறார், யார் உண்மையான விவசாயி என்று முதல்வரும் எடப்பாடியும் மோதிக்கொள்கிறார்களே? ஆமாம், போலி விவசாயின்னு சொல்லி அவரை வந்து நாங்கள் பச்சை துண்டு போட்ட போலி விவசாயிகள் அல்லன்னு சொல்ல போக அவர் ஏதோ பதில் சொல்ல, 2 பேரும் யார் உண்மையான விவசாயி? நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறேன் சார். ஃபஸ்ட் உண்மையான விவசாயினா எடப்பாடி அவர்கள். நான் பார்த்துருக்கேன் இவரை. இல்லைங்க, அவர் வந்து விவசாய குடும்பத்திலேருந்து வந்தார். ஆமாம். 2வது அவர் வந்து ஒரு முதல்வராக இருக்கும்போது கூட ஒரு வயல்வெளியில் இறங்கி நாற்று நடும்போது அந்த சேத்துல வந்து வெறுங்காலோட இறங்கி மரப்புலேருந்து இறங்கி பண்ணார். மண்வெட்டி பிடிச்சி வெட்டினார். ரைட்டு. நம்ம முதல்வர் வந்து அப்போ வந்து என்ன பண்ணார், வயல்வெளிக்கு போகும்போது ஃபுல்லாக ரெட் கார்பெட் போட்டு வயலுக்குள்ளே, ஆமாம், போட்டு சிமெண்ட் கான்கிரீட்டில் ரோடு போட்டு அது மேலே வந்து ரெட் கார்பெட் போட்டு எங்கள் வயல்வெளியில், அதுக்கப்புறம் ஷூ போட்டுக்கிட்டு அங்கே போய் நின்று அது அந்த வரப்புலேருந்து அந்த கான்கிரீட் இது மேலே ரெட் கார்பெட்டில் நின்றுக்கிட்டு 2 நாற்று நட்டார். அது ஏன்னா அவர் வந்து சாதாரண விவசாயி. யார்? எடப்பாடி.
இவர் கார்ப்பரேட் விவசாயி, ஆ. ரெண்டாவது டெக்னாலஜிக்கல் விவசாயி. ஒரு கார்பெட் போட்டு கான்கிரீட் போட்டு அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதா? எடப்பாடி இறங்கிட்டாரு. அவர் பாட்டில் இவர் ஷூவோட போறாரு. அவர் செருப்பு வந்து பூமி தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி நார்மலாக வந்து ஆமா, பூமியை வந்து தெய்வமாக வழங்க உழுத வயலுக்குள்ள விவசாயிகள் அது போக மாட்டாங்க, அது செருப்பு போட்டு போக மாட்டாங்க. இப்படி ஒரு இது உண்டு. இப்போ நாங்கள் மேடை நாடகத்தில் நான் வந்து ஒரு 800 முறை நடத்தியிருக்கிறேன். அது மேடைக்கு போகும்போது முதல்ல வந்து மேடையை தொட்டு படி ஏறும்போதே கும்பிட்டு தான் போவோம். ஏன்னா அது தொழில் அல்லது அந்த மாதிரி, அதாவது அவரவர்களுக்கு அந்தந்த இது வந்து தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம்னு அதனால தானே சொன்னாங்க. அந்த மாதிரி வரும்போது அவர் வந்து அதை கும்பிட்டுட்டு போனார். நம்ம வந்து ஷூ போட்டுக்கிட்டு கார்பெட்டு மேலே போனோம். அவர் விவசாய குடும்பம், இன்னொரு பக்கத்தில் விஷசாய இங்கே தப்பாக வருது, மாற்ற டங் ஸ்லிப் ஆகுது. அது சரி, விவசாய குடும்பம், டெக்னாலஜிக்கல் விவசாயி அப்படி வச்சுங்களேன். அவர் வந்து சாதாரண விவசாயி, இவர் அசாதாரணமான விவசாயி. அதோட அவ்வளோதான். அடுத்த கேள்வி தர்மபுரியிலேருந்து சின்னசாமி கேட்கிறார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சேலத்தில் மணல் கடத்தல் லாரியை 18 கிலோமீட்டர் துரத்தி சென்று பிடித்திருக்கிறாரே. பெரிய விஷயம்தான். ஒரு முன்னாள் அமைச்சர் அரசியல்வாதி வந்து ஒரு மணல் கடத்தல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு லாரி போகுது தப்பிச்சு போகுதுன்னா அவங்க ஊரில் போய் அது துரத்தி போய் அதை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோ, ஒரு சினிமா ஹீரோ மாதிரி. ஏன்னா அதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். அதுக்கு அது மேலே நமக்கு என்னன்னா, எதிர்கட்சியில் இருக்கும்போது ஹீரோவாக இருக்கிறவங்கெல்லாம் ஆளுங்கட்சியான அப்புறம் வில்லன்கள் வராங்களே, இதுடைய ரகசியம் என்னன்னு நமக்கு புரியல. அது காலங்காலமாக நடக்கிறது தானே சார். நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது எல்லாருமே ஹீரோ. நம்ம முதல்வர் கூட பார்த்தீங்கன்னா, அப்போ யார் வந்து விவசாயிகளோ மாணவர்களோ இல்லை மாற்றுத்திறனாளிகளோ போராட்டம்லாம் பண்ணும்போது முதலாளாக போயிடுவார். அங்கே உங்களோடு நான் தோளோடு தோல் நிற்கிறேன் நாங்கள் போகிற ஆசிரியர்களே இப்போ அதானே கேட்குறாங்க. அதை மாதிரி வந்து இப்போ ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் அதானே கேட்குறாங்க. அப்போ மட்டும் சொன்னீங்களேன்னு. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் யாரையும் பிடிச்சி உள்ளே தூக்கி வேனில் தூக்கி குண்டு கட்டாக போட்டு கொண்டு போய் கைது பண்ணுவாங்க. விவசாயிகள் வந்து எங்களுடைய நிலத்தை வந்து நீங்கள் வாங்குறது வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ போராட்டம், விலை அதிகமாக வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. சிப்காட்டில் பண்ணாங்க. அவங்களாம் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்க. ஸோ ஆக எதிர்கட்சியாக இருக்கும் வரை ஹீரோக்களாக இருக்கும் நம்ம அரசியல்வாதிகள் தமிழகத்தில் வந்து ஆளுங்கட்சி ஆட்சி ஆனோன்னு வில்லன்களாவாங்க. இப்போ 2026 வந்தால் யார் ஹீரோ யார் வில்லன் தெரிஞ்சிடும். ஏன்னா வேஷங்கள் மாறும், காட்சிகள் மாறாது. இல்லை அதாவது ஆட்சி மாறலாம் தெரியாது, ஆனால் காட்சிகள் இதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் இப்போ வந்து ஹீரோவாக இருக்காரு, அவர் வில்லன் ஆகிடுவார். ஒய் வந்து வில்லனாக இருக்கிறவர் ஹீரோ ஆகிடுவார். இவ்வளோதான் மாறுமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படிங்கிற அது சும்மா அது மாற்றி மாற்றி ஒரு சினிமா, அந்த சினிமா காண்பிக்கப்படும். தொடர்ந்து தமிழ் சினிமா, அதாவது தமிழக அரசியல் சினிமா பிரமாதமாக ஓடும். ஆட்சி மாறலாம், காட்சி மாறாது. ஆமாம். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைதிலி ராகவன் கேட்குறாங்க. முருக பக்தர் மாநாட்டிற்கு பைக்கில் வரக்கூடாதாமே, வாகனங்கள் அனைத்தும் டிஎஸ்பி முன் அனுமதி பெற்றுத்தான் வர முடியுமாமே, முருகனுக்கே இந்த சோதனையா? அது இவங்க நடத்தலாமா திமுகவில், அது பரவாயில்ல. முருகனுக்கு இது நடத்தினா அங்கே யாரும் போகாதீங்கன்னு சொல்லி அறநிலையத்துறை பேசுகிறாரு. நாங்கள் ஆளுங்கட்சியில் முதல்ல அறநிலையத்துறை வந்து இப்படி பேசினார்னாலே அவர் அறநிலையத்துறையிலேருந்து நீக்கணும். ஏன்னு கேட்டால் கோயிலுக்கு போகிறது போகாது, ஒரு திருவிழாவுக்கோ கோயிலுக்கோ போகிறது வந்து ஒரு மாநாட்டுக்கு போகிறது அது அவங்க ஆன்மீகத்தில். உங்களால் வந்து முதல்வருடைய வீட்டில் வந்து கூப்பிட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு சேகர்பாபுக்கு தைரியம் வருமா? முதல்வர் வீட்டில் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க சார். முதல்வர் குடும்பமும் சாதாரண மக்களும் ஒன்றா இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், மன்னர் எவ்வழி மக்கள் அவ்வழி, அதைத்தான் சொல்கிறேன். நான் மக்களும் மன்னரும் ஒன்று நான் என்ன அவ்வளோ கூட எனக்கு புரியாமையாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து மன்னர் எவ்வழி, மன்னர் குடும்பம் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அவங்க நினைச்சா வந்து எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம்ல, இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து சனாதன எதிர்ப்பு மாநாடு, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துவீங்க. இதே சேகர்பாபு அங்கே போய் உட்காருவார் துணை முதல்வர் பக்கத்தில். இன்னும் கூட வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே முருகன் மாநாடு, ஏன்னா அவர் நடத்துகிறவன் வந்து எதிர்கட்சிக்காரன்.
ஐயா முருகன் வந்து ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? யார் எல்முருகனை கேட்குறீங்களா? நம்ம எல்முருகன்ல எல்லாம் வல்ல முருகனை பற்றி பேசுகிறோம். நீங்கள் எல்முருகனை பற்றி திங்க் பண்ணுறீங்க, நான் எல்லாம் வல்ல முருகனை பற்றி திங்க் பண்ணுறேன். சரி சார். அவர் வந்து என்ன கட்சி இருக்கு? அந்த மாநாட்டில் போனால் போயிட்டு போகிறானே, அவன் போய் சாமி கும்பிட்டு போகிறான், இல்லை அந்த மாநாட்டில் போய் முருகனை பற்றி சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. நீ அது ஏன் உங்களுக்கு ஏன் வைத்தறியுது? முருகராஜ கேட்பாரோ நீ திமுகவா நீ அதிமுகவா நீ பாஜகவான்னு கேள்வி எதுவும் கேட்பாரோ? இல்லைங்க, முருகருக்கே இவங்க வந்து திமுக சாயமோ இல்லை வேற சாயமோ பூசணும்னு பார்த்தா நினைச்சு பார்க்க முடியல சார். கஷ்டம். சிவப்புல முருகன் இருந்தா எப்படி கும்பிட தோணும்? இல்லைங்க, என்ன பயமா இருக்குன்னா நாளைக்கு வந்து இந்த கோயில் வந்து திமுக முருகன் கோயில், அப்புறம் இந்த கோயில் வந்து அதிமுக முருகன் கோயில், அதுக்கப்புறம் உடனே அடுத்தது சீமான் திருமாலா தனித்தனியாக வந்து ஒரு முருகன் கோயிலையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு முருகன் வந்து எவ்வளவு கட்சியில் இருந்தாருன்னா எந்த கட்சி கோயிலுக்கு நீங்க போறது? அடுத்து வடபழனி முருகன் கிடையாது, திருச்செந்தூர் முருகன் கிடையாது, திமுக முருகர், அதிமுக முருகர், எப்படி ஒவ்வொரு பாஜக சங்கி முருகர் இப்படின்னு வந்துட்டே இருக்கு. ஸோ என்னன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 கண்டிஷன் போட்டிருக்காங்க வர்றதுக்கு. ஹைகோர்ட்டில் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமும் மொத்தம் அந்த மாநாடு நடத்துறதுக்கு அதில் பைக்கில் வரக்கூடாதான். சரி, வண்டியில் வரலான்னா டிஎஸ்பி லெவலில் முன் அனுமதி பெறணும். நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வண்டியில் போவான், அந்த வண்டி டிஎஸ்பி என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சுட்டு அனுமதி கடைசி வரைக்கும், அதாவது அன்றைக்கி காலையில் வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டார். ஆளுங்கட்சியோட ஆளு தானே அவர் டிஎஸ்பி, அவங்க சொல்கிறது தானே கேட்டாகணும். அப்போ அங்கே அதாவது அந்த மாநாடு வெற்றி பெற்று விடக்கூடாது, அதில் கூட்டம் வந்து விடக்கூடாது, இதுதான் இவங்க எண்ணம். ஆனால் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் எல்முருகனை சொல்லலை, எல்லாம் வல்ல முருகனை சொல்கிறேன். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், செய்ய வேண்டியதே அவன் செய்வான், அவன் கையில் இருக்குது வேல். வேல் 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 வீர வேல். ஆமாம், அந்த வேல் வந்து இங்கே வரும், இதில் வரும், இந்த நகத்தில் வரும் அந்த வேல். அந்த வேல் குறி வந்து கருப்பு கலரில் இங்கே வரும் பாருங்க, ஒற்றை வேல். ஆமாம், அந்த ஒற்றை வேல் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு 26. ஆமாம், முருகனோட சூரபத்மனின் தலை என்ன ஆகும் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார். அடுத்து கடைசி கேள்வியாக நீலாங்கரையிலிருந்து சரவணகுமார் கேட்கிறார். பொள்ளாச்சி சமத்தூரில் பள்ளி மாணவர்களை தலைமை ஆசிரியர் மூலம் அரசு விழா என்று பொய் சொல்லி திமுக நடத்தும் திசையெங்கும் திராவிடம் நிகழ்ச்சிக்கு வரவழைத்திருக்கிறார்களே, இது என்னங்க? எல்லாம் நாங்கள் 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. அந்த பாட்டிலாம் மூதாட்டிலாம் வயசானவங்கெல்லாம் கூப்பிட்டு 4 மணி நேரம் உட்கார வச்சு பண்ணுறது, மாணவிகளை கூப்பிட்டு பண்ணுறது, இதே மாதிரி பள்ளி மாணவர்கள் வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து அரசு சார்பில் நடக்குது. திமுக அரசு என்றால் கூட அரசு சார்பில் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லி யாரையும் கூப்பிட சொல்லிட்டாங்க. கடைசியில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது திசையெங்கும் திராவிடம்னு திமுக இளைஞரணி நடத்தும் கூட்டம். அதில் சிறப்பு பேச்சாளர்லாம் வேறு கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், சரிங்களா? அப்போது வந்த உடனே இந்த பெற்றோர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது திமுக இதுக்கு வந்து நாங்கள் வரணும், எங்கள் பசங்க வரணும். அரசு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. நீங்கள் திமுக அவனுக்கு என்ன பயன்னா, நாளைக்கு திமுக கூட்டத்துக்கு போனேன்னு சொல்லி அதிமுககாரன் நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏதாவது உதவிகள் செய்ய விடாமல் போயிடுவாங்க, இல்லை உள்ளூரில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது ஏற்கனவே மாணவர்கள் வந்து கையில் வந்து அருவாளோடு அலையிறான், 8ஆம் கிளாஸ் பையன் 6ஆம் கிளாஸ் பையன் அருவாளால் எடுத்து வெட்டுறான். இப்படியெல்லாம் வந்து சமுதாயம் வந்து சீர்கெட்டு போயிருக்கிறது திராவிட மாடலில். இதில் வந்து நீங்கள் இப்போவே அந்த கட்சி அப்படின்னு வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லேயே கொண்டு வந்துட்டா இன்னும் கெட்டு போயிடுவான்றதில் பெற்றோர்களுக்கு ஒரு கவலை இருக்குத்தான் செய்யும். இது வந்து அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னால் திமுக ஆட்சிக்கு தன்னம்பிக்கை இல்லை, திமுக அரசுக்கு தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க, அரசு விழான்னா கூட வரமாட்டாங்க, அரசு விழான்னு சொல்லி கூப்பிடணும். அப்போ திமுக அரசு விழான்னு கூப்பிட்டாலே வரமாட்டாங்கும் போது திமுக இளைஞரணி விழான்னு சொல்லி அங்கே வந்து 2 பேர் நம்ம துணை முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரம்மி ஆடிக்கிட்டு இருந்தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அரசு விழான்னு பொய் சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வரணுன்னா திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிக்கு தன்னம்பிக்கை குறைந்து வருகிறது. தேர்தல் வர வர அவர்கள் நடுக்கத்தில் இருக்கிறார்கள், பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது, அதனுடைய வெளிப்பாடு தான். ஓகே சார், மக்களுடைய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூட்டோட சூடா அந்த காதோட சொல்லிட்டீங்கன்னா பூஸ்ட் ஆகிடுவாங்க. சொல்லிடுவோம், குட்டி செய்தியாக ஒன்று சொல்லிடுவோம்.
குட்டி செய்தி, ஆனால் ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு முக்கியமான கட்சி தமிழ்நாட்டில், அதோடைய தலைவர் வந்து கடற்கரையில் வந்து ஓய்வு பெற்றுட்ருக்கார். ஓகே, காட் இட். ஆமாம், ஏதோ அப்பப்போ அவருக்கு பிடிச்ச தயிர் வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஓய்வு பெற்றுட்ருக்கார், நிரந்தர ஓய்வு. அவருக்கு அடுத்தவர் முக்கியமான பதவியில் இருக்கார். அவருக்கு அடுத்தவர் சின்னவர், அவர் மன்னவர், அப்புறம் சின்னவர் வந்து மன்னவர் ஆகணும். 2026 சின்னவர் மன்னவர் ஆகணும் அப்படின்னு வந்து நிறைய திட்டம் இருக்குங்கிறது நிறைய நம்ம பேசியிருக்கோம், மக்களுக்கே பொதுவாக தெரியும். இப்போது சின்னவருக்கு கீழே ஒரு இளையவர் ஒருத்தர் இருக்கார். அவர் கூட வந்து வெளிநாட்டிலலாம் கூட சில அவர் சிறப்பாக கல்வி கற்ற அந்த அந்த இதெல்லாம் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து நிறையா புகைப்படங்களாக வந்தது. அது ஏதோ சொல்லுவாங்க, அவர் பேர் ஜாலியாக இருக்கிற நிதி அப்படிங்கிற நிதியும் இருக்குது அவர்கிட்ட, ஜாலியாகவும் இருக்கார். ஜாலி நிதின்னு ஒரு பேர் வச்சுங்களேன், அது மாதிரி ஒருத்தர். அவரை வந்து இப்போ வந்து அவர் திரும்பி வந்துட்டார் வெளிநாட்டிலேருந்து. அங்கே எல்லாம் பணியெல்லாம் முடிச்சுட்டார். அங்கே செய்ய வேண்டிய பணிகள்லாம் எல்லாம் இந்த பணிகள் அந்த பணிகள், அந்த இல்லைங்க முழுதான பணிகள், அந்த மாதிரி எல்லா பணிகளையும் முடிச்சுட்டார் அவர். இப்போ இங்கே வந்துட்டார். அவருக்கு 21 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், ரைட்டு. அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் வந்து அவரை நிர்வாகியாக சேர்த்துருக்காங்க. இப்போ போன வாரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸுக்கு வராரு, அவர் வந்துட்டு போகிறாரு, நிர்வாகி. இது என்ன சொல்கிறாங்கன்னால், இப்போ அவருக்கு வந்து ஒரு 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 அனுபவம் இருக்கோ இல்லையோ, வருதோ இல்லையோ, அனுபவம் வர்றதாக காமிக்கணும் இல்லை மக்கள்கிட்ட. அவர் ஒரு நிர்வாகத்தில் அவருக்கு வந்து பயிற்சி இருக்கிறது அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் அங்கே சேர்த்து விட்ருக்காங்கன்னா. சேர்த்து விட்டால் ஒன்றும் தப்பில்லை. 21 வயசில் வந்து ஒரு ஒரு நிர்வாக பயிற்சி பெறுகிறார் என்றால் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம், மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. மன்னவர், சின்னவர், இளையவர். இப்போது சின்னவர் மன்னவராக போகிறாருன்னு ஏற்கனவே வந்து ஒரு இது வருது இல்லை, அது இப்போ உறுதியாகுது. சின்னவர் மன்னவராகும்போது இளையவர் வந்து சின்னவராகிடுவார். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் தெளிவாக சொல்கிறேன். சின்னவர் மன்னவராகும்போது இளையவர் சின்னவராவார். ஒன்றும் குழப்பமா இல்லையே? இல்லை சார், தெளிவாக தானே? இல்லை அங்கே மன்னவர் ஆகிட்டாரு இவர். மன்னவர், சின்னவர், இளையவர். ஆமாம், சின்னவர் மன்னவராகிறாரு. அப்போ இளையவர் சின்னவர் ஆகணுமா இல்லையா? ஆமாம். அப்போ அந்த அணிக்கு போனோமா இல்லையா? அதுக்குன்னு ஒரு அணி வச்சிருக்கோம்ல. ஆமாம். அது 60 வயசு ஆனாலும் வந்து நம்ம வந்து 60 வயசு ஆனாலும் வரலாம்ல. 21 வயசுக்கு வரலாம். 21னா அடுத்த வருஷம் 22 ஆகும்ல. அப்போ அந்த டயத்துக்கு வந்து 26 தேர்தலுக்கு அப்புறம் அங்கே வரலாம்ல. வந்துட்டா அவர் மன்னவருடைய காலத்துக்கு பிறகு இவர் சின்னவர் ஆயிடுவார். அந்த பீரியட்ல சின்னவர் மன்னவர் ஆயிடுவார். அப்புறம் இவர் மன்னவர் ஆயிடுவார். நீங்கள் வந்து காட்பாடியில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, திருச்சியில் திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, வேறு என்ன செய்ய முடியும்? வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் இதற்கப்புறம் துன்ப நிதி வந்தாலும் நாங்கள் தோளில் தூக்கி கொண்டு திரிவோம் இப்படின்னு ஒரு டயலாக் பேசினாதான் பிழைக்க முடியும். இதனால் என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற மன்னவருக்கு ஓய்வு நிச்சயம். 2026 ஓய்வு நிச்சயப்பட்டு விட்டது குடும்பத்திற்குள். அந்த ஓய்வு நிச்சயமானதுனால்தான் இவரை வர வச்சு இங்கே ஒரு நிர்வாக பயிற்சிங்கிற பெயரில், அது பயிற்சி வருதா, அவர் என்ன கற்றுக்கிறாரோ அங்கே கற்றுக்கிட்டு வந்ததெல்லாம் இங்கே அவர் வந்து செயல்படுத்துவாரா நமக்கு தெரியல. அது பண்ணிட்டு போகிறாரு, அதை பற்றி நமக்கு என்ன. ஆக இது செய்கிறதுக்கு காரணமே அது கன்ஃபார்ம்டு. மன்னவருக்கு ஓய்வு, அரசியல் ஓய்வு. சின்னவர் மன்னவராக போறாரு. இது ஏற்கனவே பேசப்பட்ட விஷயத்துக்கு இப்போது இது ஒரு கூடுதல் ஊர்ஜிதம், நிரூபணம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு. இளையவர் சின்னவராவதும் சின்னவர் மன்னவராவதும் காலத்தின் பரிமாண கட்டாயம், தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதி, கர்மவினை இப்படிங்கிறதோட நம்ம இந்த காதோடு விஷயத்தை முடிச்சுப்போம். ஓகே சார், காதோடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மக்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் தந்தீங்க, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். வெள்ளிக்கிழமை சந்திப்போம். வணக்கம்.